விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் அரும்பாக்கம் கிராமத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து மிளகாய் தோட்டம் போட்டிருந்தாருங்க. அது வந்து அதிகப்படியான பேன், இலைப்பேன் மற்றும் வால்பேனுடைய தாக்குதலால் வந்து அதிகப்படியான இலை முடக்கு, அந்த இலைகள் வந்து சுருண்ட நிலையில் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் காய்கள் குறைந்து, பூ எடுக்கக்கூடியது, காய் வரக்கூடிய தன்மைகள்லாம் குறைந்து மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. ஸோ அது சம்மந்தமான இந்த வீடியோலேயே அவருடைய நேர்காணல் பேட்டியை வந்து இதில் போடுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்த வயலை வந்து நம்ம எப்படி எவ்வளோ தூரம் அதில் மருந்து கொடுத்து எப்படி ரெக்கவர் பண்ணோம், இப்போ அந்த தோட்டம் எப்படி இருக்குது, அது மாதிரி நம்ம என்னென்ன மருந்துகள் கொடுத்தோம், என்னென்ன அளவுகளில் கொடுத்தோம், எந்தெந்த மருந்துகள் கொடுக்குறது இந்த மிளகாயில் ஏற்படக்கூடிய இந்த இலை முடக்கு அல்லது இலைப்பேன் அல்லது வால்பேன் சொல்லக்கூடிய இதை வந்து சரி பண்ணு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக பார்த்து விடலாம். மிளகாய் தோட்டம் போடக்கூடிய அனைவருமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதை மாதிரி மிளகாய் தோட்டம் போடக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வயல் வந்து நிறைய வந்து அதிகப்படியான இலை சுருட்டு அல்லது இந்த இலைப்பேனுடைய தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால சுத்தமாக காய்கள் வராத ஒரு சூழ்நிலை அல்லது காய்கள் முழுவதும் வளைந்த சூழ்நிலையில் 1-2 காய்கள் தான் வந்த நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கான மருந்துகள் கொடுத்தோம். முதலாக வந்து நம்ம கொடுக்குற மருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நிறைய காம்பினேஷன் கொடுக்கலாம் தாராளமாக. அதில் ஒன்று ஒன்றா என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். முதலாக வந்து பார்த்திங்கன்னா குளோர்ஃபெனாபைர் ப்ளஸ் ஃபிப்ரோனில். குளோர்ஃபெனாபைர் ப்ளஸ் ஃபிப்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா 20 மில்லி. குளோர்ஃபெனாபைர் வந்து ஒரு 20 மில்லி, ஃபிப்ரோனில் ஒரு 20 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனட்டோரம் ஒரு 10 மில்லி, அது கூட வந்து அசிபேட் வந்து ஒரு 20 கிராம், இதையும் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி ஃபிப்ரோனில் ஒரு 25 மில்லி, அது கூட இமிடாகுளோபிரிட் ஒரு 15 மில்லி, இந்த மாதிரி கலந்து இதையும் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளோர்ஃபெனாபைர், அதாவது இன்டர்பிரட்னு வரக்கூடிய அந்த டெக்னிக்கில் வந்து குளோர்ஃபெனாபைர் வந்து ஒரு 20 மில்லி, இது கூட வந்து அசிபேட் வந்து ஒரு 20 கிராம் 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அது மாதிரி வந்து எத்தியான் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20-25 மில்லி, இது கூட வந்து நம்ம வந்து அஸ்டமாபிரிட் ஒரு 10 கிராம் இந்த மாதிரியும் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதே எத்தியான் வந்து ப்ளஸ் சைபர்மெத்திரின் கூட சேர்ந்து வரும், அதாவது சைபர்மெத்திரின் ப்ளஸ் எத்தியான், இதை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 மில்லி, இது கூட வந்து அஸ்டமாபிரிட் வந்து ஒரு 10 கிராம் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இது கொடுக்கும்போது இதை வந்து எல்லாமே கொடுக்கணுமா அப்படிங்கன்னா அப்படி கிடையாது. நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன் எல்லாமே வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை அந்த தாக்குதலுடைய வால்பேனுடைய தாக்குதலுடைய தீவிரத்தை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து கொடுக்குறது மூலமாக இதை வந்து கட்டுப்படுத்தலாம். முக்கியமான விஷயம், மிளகாய் தோட்டம் போடக்கூடியவங்க வந்து நீங்கள் மிளகாய் தோட்டம் வந்து நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே, மிளகாய் கன்றுகள் வந்து நீங்கள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வரப்புகள் மற்றும் வாய்க்கால் உரங்களில் வந்து நீங்கள் அகத்திக்கீரை செடிகளை வந்து நீங்கள் போட்டு வளர்க்குறது மூலமாக என்ன ஆகுனா உங்களுக்கு ஓரளவுக்கு நிழல் வந்து பார்ஷியல் ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதி நிழல் வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த அகத்தி இலைகள் அல்லது அகத்தி செடிகள் வந்து உங்களுக்கு ஒரு பார்ஷியல் ஷேடை கொடுக்கும். இந்த மிளகாய் தோட்டத்தில் பார்ஷியல் ஷேடுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பாதி வந்து நிழல் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த வால்பேனுடைய இனப்பெருக்கம் மற்றும் வால்பேனுடைய தாக்குதல் வந்து அதிக அளவில் மிகவும் குறைக்கப்படும். அதாவது குறைந்த அளவு தான் அதனுடைய பாதிப்பே இருக்கும். அந்தளவுக்கு வந்து மிகவும் எளிமையாக இயற்கை முறையில் வந்து இந்த வால்பேனை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தாராளமாக இந்த பார்ஷியல் ஷேடை வந்து உருவாக்கலாம். அகத்தி செடிகளை வந்து நீங்கள் வந்து வாய்க்கால் மற்றும் வரப்பு ஓரங்களை நடுவதன் மூலமாக இதை வந்து மிக எளிமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து மிளகாய் செடியில் வந்து இலை பேன் அல்லது இலை முடக்கம் இருக்குது, அதே நேரத்தில் புழுவினுடைய தாக்குதல் இருக்குன்ற அப்படின்ற பட்சத்தில் இலைப்பேனும் இருக்குது, அதே நேரத்தில் புழுவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபிப்ரோனில் ப்ளஸ் இமாமெக்டின் பென்சோயேட் சேர்ந்த கலவையாக வரக்கூடியது இதை தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக போனீங்கன்னா ஸ்பைனட்டோரம் ப்ளஸ் மெத்தாக்சிஃபினோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி வருது, இதையும் கொடுக்கலாம். ஃபிப்ரோனில் ப்ளஸ் எமாமெட்டின் பென்சோயேட் சேர்ந்த மருந்தாக இருந்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி நீங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து ஸ்பைனட்டோரம் ப்ளஸ் மெத்தாக்சிஃபினோசைட் சேர்ந்த மருந்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து ஏக்கருக்கு ஒரு 160 மில்லிலேருந்து 240 மில்லி வரைக்கும். வணக்கம், நான் திருவண்ணாமலேருந்து அரும்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்து இந்த முளை செடி மிளகாய் இருந்தது. அந்த முளகை வந்து இந்த சார் வந்து பார்த்து தான் கொஞ்சம் தெளிவாக கொண்டாந்தார். நானும் 2-3 அகிரி சார் காட்டினா அவர் ஒன்றும் கண்ட்ரோல் சொன்ன மருந்து அடிக்கல, இவர் சார் சொன்ன மருந்து அடிச்சதுக்காக கிளீனா வந்துடுச்சிங்க. கிளீனா வந்து இந்த தோட்டங்கள் இப்ப மாய்ச்சல் எல்லாம் வருதுங்க. ஓகே, நன்றிண்ணா.
அதே மாதிரி மிளகாய் செடியினுடைய ஆரம்ப காலநிலையில் வந்து தாக்கம் வந்து லேசாக தான் இருக்குது. இலைப்பேன் மற்றும் வால்பேன் வந்து குறைவாக தான் இருக்குது. இலை முடக்கு அல்லது இலை சுருட்டு வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பயோலார்விசனில் வரக்கூடிய ரெட் அவுட் அல்லது எக்ஸோடஸுங்கிற பேரில் வரும். இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 மில்லி. இது கூட வந்து ஃபிப்ரோனில் வந்து ஒரு 20 மில்லி அந்த மாதிரி கலந்து கொடுக்கறது மூலமாகவும் இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அல்லது எக்ஸோடஸ் அல்லது ரெட் அவுட் அது கூட வந்து இமிடாக்ளோபிரிட் ஒரு 15 மில்லி அளவு கொடுக்குறதும் இந்த வால்பேனை வந்து எளிமையாக சிறப்பாக கட்டுப்படுத்தும். நான் சொன்ன மாதிரி இயற்கையான முறையிலே நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பகுதி நிழல் அதாவது பார்ஷியல் ஷேடை உருவாகிறதுக்கு நம்ம அந்த மிளகாய் தோட்டத்தை சுற்றிலும் மற்றும் வாய்க்கால் வரப்பு ஓரங்களில் வந்து நீங்கள் தாராளமாக அகத்திக்கீரையை வந்து வளர்த்து வளர்க்கலாம். அகத்திக்கீரை செடிகளை வந்து அகத்தி செடிகளை வளர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நல்லா வளர்த்து பார்க்கும்போது தெரியும். அகத்திக்கீரை அல்லது வந்து ஏதாவது ஒரு பார்ஷியல் ஷேடு உள்ள பகுதியில் வளரக்கூடிய மிளகாய் செடியில் இந்த வால்பேன் அல்லது இலைப்பேனுடைய தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறத வந்து நீங்கள் எளிமையாக பார்த்து கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியான வந்து டெக்னிக்கல் எதுனாலும் கொடுக்கலாம். ஸ்பைனோடோரம் ப்ளஸ் அசிபேட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஸ்பைனோடோரம் ஒரு 10 மில்லி, அது கூட வந்து அசிபேட் வந்து ஒரு 20 கிராம். அல்லது வந்து தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட் ஒரு 20 கிராம், அது கூட வந்து ஒரு 10லேருந்து 15 மில்லி நீம் ஆயில்னால் கடையில் மளிகை கடையில் கிடைக்கிறது கிடையாது, மருந்து கடைகளே இதுக்காக ஸ்ப்ரேயிங் டைப்லேயே வரும். அந்த நீம் ஆயில் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். 10லேருந்து 15 மில்லி, அதிகபட்சம் 20 மில்லி வரையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூட வந்து அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோபிரிட்ஸ் அந்த கலவையாக வரக்கூடியதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது 10 லிட்டர் தண்ணிக்கு எத்தியான் வந்து ஒரு 30 மில்லி, 10 லிட்டர் தண்ணிக்கு எத்தியான் வந்து ஒரு 30 மில்லி, அது கூட அஸ்டமாப்ரிட் வந்து ஒரு 15 கிராம் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைடுங்கிற பேரில் வருது. டிசைடுங்கிற பேரில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எட்டோஃபென் ப்ராக்ஸ் ப்ளஸ் டைஃபென்த்யூரான். இது 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 25 கிராம், இது கூட ஒரு 10 கிராம் அஸ்டமாப்ரிட் அந்த மாதிரி கொடுக்கலாம் 10 லிட்டர் தண்ணிக்கு. அது மாதிரி வந்து இந்த அல்லது டைஃபென்த்யூரான் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20லேருந்து 25 கிராம், இது கூட வந்து நீம் ஆயில் ஒரு 10லேருந்து 15 மில்லி. இந்த மாதிரிலாம் இது எல்லாமே கொடுக்கணுமா இவ்வளவு மருந்து சொல்கிறீங்களே அப்படின்னா இதுக்கு வந்து எல்லாமே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் தரேன். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒன்று மாற்றி ஒன்று கொடுக்கணும். நம்ம ஒரே ஒரு டைமில் எல்லாமே கொடுக்கணுன்றது கிடையாது. ஒரு தடவை ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த தடவை நம்ம அதே மருந்து கொடுத்தா அதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோதான் இருக்காது. பொதுவாக வந்து இந்த இது எல்லாமே வந்து த்ரிப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகப்படியான எதிர்ப்பு சக்தி கொண்டது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம அதனுடைய ஆரம்ப காலம் அதனுடைய இளநிலையிலேயே வந்து நம்ம கட்டுப்படுத்துறது மிகவும் எளிமையாக இருக்கும். அது மாதிரி வந்து அதை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம அடிக்காமல் அந்த த்ரிப்ஸ் எல்லாமே ரொம்ப வளர்ந்த நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அது வந்து ரொம்ப பறக்கக்கூடிய ஸ்டேஜ் அந்த மாதிரி வரும்போது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது ரொம்ப மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அதிகமாக கண்ட்ரோல் ஆகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு விடாமல் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து ஒரு வாரம் ஒரு முறை குறைந்த செலவுலையாவது ஒரு மருந்து வந்து கொடுக்குறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சொன்ன எல்லா காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமான மருந்துகள் எதுவுமே நான் சொல்லலை. முடிந்த அளவு குறைந்த விலையில் உள்ள மருந்துகள் தான் நான் சொல்லியிருக்கேன். காம்பினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனில் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து குறைந்த செலவில் வந்து விவசாயிகளுக்கு அதிக பலனளிக்கக்கூடிய மருந்துகள் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். ஒரு தடவை நம்ம மருந்து மாற்றி கொடுக்கணும். ஏன்னா நம்ம எத்தனை மருந்து சொல்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை மருந்து சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து எப்படி, ஏன்னா நீங்கள் மருந்து தான் அதிகமாக சொல்கிறீங்க, இது வந்து அதிகப்படியான செலவுகளை வந்து உருவாக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு தடவை கொடுத்த மருந்து அடுத்த தடவை கொடுக்காம குறைந்த செலவில் அதிக கண்ட்ரோல் வர மாதிரியும் அதிக மகசூல் வர மாதிரியுமான மருந்துகள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா மருந்தும் எல்லா ஊர்களையும் கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி நம்ம அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். அது வந்து டெக்ஸ்ட்லேயும் எழுத்துலேயும் வந்து நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க. நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடியது எங்களுக்கு அவ்வளோ தூரம் படிக்க தெரியாது, அதனால் வந்து நீங்கள் வந்து மருந்து பாட்டில் வந்து இமேஜ் படம் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி வந்து நம்ம பெரும்பாலும் அதை வந்து செய்கிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்காக நம்ம விளம்பரம் பண்ணுறதில்ல. அதனால் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து நான் வந்து அதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த நேமை வந்து பார்த்தே நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் கடையில். இன்னும் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய மருந்துகள் சொல்கிறீங்க, நிறைய கம்பெனி பேர் சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் தரமான கம்பெனி மருந்துகள் தானா, நான் எப்படி போய் எங்கே கேட்டு வாங்கிக்கிறதுன்றது தெரியல, அது மாதிரி எங்களூர் கடைகளில் இந்த மருந்துலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலமாக மருந்துகள் வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344.
ஸோ இதை வந்து டெக்ஸ்ட்லையும் தரேன். மருந்து தேவைப்படுபவர்கள் மட்டும் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் மற்ற நேரங்களில் கூப்பிட்டு நானும் ஒரு வேலையில் இருக்கனால நீங்கள் கால் பண்ணக்கூடிய டைம்லலாம் என்னால் எடுக்க முடியாது. மருந்து தேவைப்படக்கூடிய மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொரியரில் மருந்து அனுப்பி வைக்கிறேன். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.